மக்களே, இன்றைய பெற்றோர்கள் நிலைமையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வயதான முதியவர் தன்னோட செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு சர்வீஸ் செய்யறதுக்காக செல்ஃபோன் கடைக்கு வந்திருந்தார். அப்போ அந்த முதியவர் செல்ஃபோனை சர்வீஸ் செஞ்சு தருமாறு கடையில் கொடுத்தாரு. சர்வீஸ் செய்யும்போது அந்த அந்த மொபைலில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பெரியவர் என்ன சொல்கிறான்னா, அந்த ஃபோனை கண்ணீர் மல்க அந்த ஃபோனை வாங்கிக்கிட்டு, அப்புறம் ஏன் என் பசங்க எனக்கு ஃபோனே பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோனே வரமாட்டேங்குது என்னோடய மொபைலுன்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அந்த மொபைலை வாங்கிக்கிட்டு இந்த கடையை விட்டு போனார். மக்களே, பெற்றோர்களுக்காக நீங்கள் எவ்வளோ வாழ்க்கையில் பிஸியாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் உங்கள் பெற்றோருக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களோட ஃபோனுக்காக அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. தன்னோட மகன் ஃபோன் பண்ண மாட்டானா, சாப்பிட்டியாப்பா, சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருப்பாங்க. நீங்கள் யார்கிட்டையோ பேசுகிறீங்க, நண்பர்களோட பேசுகிறீங்க, உங்கள் பெற்றோருக்காக ஒரு நிமிடம் ஒதுக்கி பேசுங்க. அவங்களையும் உங்களை பாதுகாத்துக்குங்க. நன்றி, வணக்கம்.